ராமர் வச்சு நாங்க அரசியல் பண்ணல அப்படின்றது ஏற்க முடியாது சார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார் கொஸ்டின். அயோத்தியில ஏன் பிஜேபி ஜெயிக்கல? இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோங்க. அயோத்தியில ராமர் ஆலயம் எழுப்பி 500 ஆண்டு கால பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி என்பதுதான் தீர்வு. நாங்கள் அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும்னு பேசியே இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த கட்சிகள்லாம் நடுநிலை வகித்திருந்தால், காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திமுகவோ அயோத்தி பிரச்சனை நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும், அது என்னன்னு இயற்கையா முடிவு வரும்னு விட்டுருந்தா நாங்களும் ஒதுங்கி இருப்போம். நீங்கள் எப்போ அது பாபரி மசூதி தான் அங்க இருக்கிறதுன்னு மார்க்சிஸ்ட் கட்சி பேச ஆரம்பிச்சதோ அப்போதான் நாங்க அங்க இருந்தது ராமர் கோயில் என்று பேச ஆரம்பித்தோம். நீங்க பேசாம இருந்தா நாங்களும் பேசாம இருந்திருப்போம். உங்க மார்க்சிஸ்ட் கட்சி ஹிஸ்டோரியன்ஸ் தான் பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டிக்கு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய் வாதாடினது பூரா உங்களது வழக்கறிஞர்கள் தான் அங்க போய் வாதாடினாங்க. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய மகன் எஸ் கோபால் போய் வாதாடினாரு, இர்ஃபான் ஹபீப் வாதாடினாரு, ரொமிலா தாபிர் வரலாற்று நிபுணர் என்ற போர்வையில் இங்க போனாங்க. அதனால நீங்க பேசாம இருந்தா நாங்க ராமர் ஆலயத்தை பத்தி பேசி இருக்க மாட்டோம். இல்ல, ராமர் விவகாரம் ஒரு ஆன்மீக விவகாரமாக பாஜக அதை அணுகிறது. அப்படித்தான் அணுகிறோம். ஆனால் அது ஒரு 500 ஆண்டு கால பிரச்சனை விவகாரமாக பாஜக சார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு இஷ்யூனா தான் சார் முழுக்க ஆன்மீகம். எப்ப இது ஒரு பெரிய டிஸ்பியூட்டா மாறிச்சோ, வெளிநாட்டில இருந்து வந்த ஆக்கிரமிப்பாளனை கொண்டாடுவதற்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் முன் வந்தார்களோ, அப்ப இது தேசியம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. உத்தரப்பிரதேச அயோத்தி மாத்திரம் இல்ல, 70 இடங்களில் தோற்றாலும் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பாபர் பெருசா தெரியுது, ராமர் பெருசா தெரியுதுன்னா என்ன சார் அர்த்தம்? தேசத்தினுடைய அவமானத்தை தொடச்சிருக்கிறோம். எந்த தேர்தலையும் இந்த தேர்தலில் முழுக்க யோகி ஆதித்யநாத் அவர்களோ நரேந்திர மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ அயோத்தியில நாங்க ராமர் கோயில் கட்டியிருக்கோம் ஓட்டு போடுங்க ஒரு பிரச்சாரத்தில் கூட பேசல, ஒரு இடத்துல கூட பேசல. ஏன்னா நாங்க எலெக்ஷன் இஷ்யூ ஆரம்பிக்கல. இப்ப சொல்றோம் எலெக்ஷன் அயோத்தி ராமர் கோவில் இஷ்யூன்றது தேர்தல் விஷயம் இல்லை, பேராசிரியர். ஒரு தேர்தல் விஷயம் இல்லை என்பதனால வெற்றி தோல்வியை பற்றி ஒரு கேள்வியை நீங்க உள் வாங்கிக்கங்க. தேர்தல் விவகாரமாக பாஜக ராமர் கோவில் விவகாரத்தை எப்படி அணுகுச்சு அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரங்கள்ல திரு அமித்ஷா பாஜக வெற்றி பெற்றால் இலவசமாக நாங்க ராமர் கோவிலுக்கு அழைத்து செல்வோம்ன்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவர்கள் பாருங்க ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு வரவே இல்லைன்னு தேர்தல் பிரச்சாரத்துல பேசுகிற போதுதான் ராமர் கோவில் விவகாரம் தேர்தல் பிரச்சாரமாக மாற்றப்பட்டது. ஆனா அது பாஜகவுக்கு கை கொடுக்கல விமர்சனம். ராமர் கோயில் விவகாரம் இல்லைங்க, ராமர் கோயில் விவகாரம் பேசப்படல. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் தொடர்ந்து கோயில் கட்டுவோம் இதுக்கு முன்னால சொல்லியிருக்கோம். இந்த தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் கட்டிவிட்டோம் அதனால ஓட்டு போடுங்கன்னு எங்கேயும் கேட்கவே இல்லை. அதை அடிப்படையா ஓட்டு போட்டு கேட்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப தெளிவா இப்பயும் சொல்றேன், இந்த கூட்டத்தில் பதிவு செய்கிறேன், 500 ஆண்டு கால வரலாற்று களங்கம் துடைக்கப்பட்டதான் ராமர் ஆலயமே தவிர அது தேர்தலுக்காக இல்ல. நாங்க சொல்றேன், ஒருபடி உச்சத்துல சொல்றேன், அயோத்தி மாத்திரம் இல்லங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டாலும் ராமர் ஆலயம் அங்க கட்டித்தான் இருப்போம். நாங்க நீங்க குறிக்கிட்டீங்க வரலாற்று பிரச்சனை, இந்த தேசத்தின் சுயமரியாதை சம்பந்தமான யார் உட்காராங்கன்ற பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகுங்க, தலையில இருக்கிற மாதிரி அது அந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம். ராமர் தாங்க எங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகுங்க, தலையில இருக்கிற மாதிரி அது அந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம். ராமர் தாங்க எங்களுக்கு முக்கியம்.